கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 3:5, 6. 5ல் கூட கடைசி வார்த்தை வருது, அப்புறம் 6வதுல ஃபுல்லாக வருது. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தாங்குறேன். கர்த்தர் நம்மளை தாங்குறவராக இருக்கிறாருன்னா நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்பட தேவையில்லை, நீ பயப்பட வேணாம், ஏன்னா நான் உன்னை தாங்குறேன். உனக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன், நான் அந்த பிரச்சனையே உனக்கு இருக்காதுன்னு சொல்கிறாரு. இது யார்கிட்ட சொல்கிறாருன்னா தாவீது ராஜா கிட்ட சொல்கிறாரு. இந்த ராஜா நல்லா ஜெபிக்கிற ராஜா பாருங்க, ஆண்டவரோட இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக வாழ்ந்திருக்கிறாரு. இவர் என்ன ஜெபம் செஞ்சாலும் ஆண்டவர் இவரோட விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவராகவே தான் இருந்திருக்காரு. தாவீதோட வாழ்க்கையில் எப்பெல்லாம் போருக்கு போனாரோ அப்பெல்லாம் அவர் ஜெபம் பண்ணி இந்த போரில் நான் வெற்றி அடைவனா இல்லையான்னு கேட்டுட்டு தான் ஒரு தெளிவாக போவார் பாருங்க. அப்போ ஆண்டவர் ஒரு உத்தரவாதம் கொடுப்பாரு, நீ போ, எல்லாத்தையும் நீ மீட்டுக்குவ, நீ போ, எல்லாத்தையும் கை கொண்டு நீ திருப்பி எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருவ, இப்படிங்கிற காரியத்தெல்லாம் தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் நமக்கு நம்ம தாவீதுக்கு தெரிவித்திருக்கிறாரு. அது நிமித்தம் அவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா போவாருன்னு பாருங்களேன். யுத்தத்துக்கு போகணுன்னா அது ஒரு பயங்கரமான கொலை ஆகக்கூடிய ஒரு இடம். அந்த யுத்தத்தில் அந்த பெரிய ஒரு திறந்த வெளியில போருக்குன்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு 10,000 பேர் படையெடுத்து வருகிற, உனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேர். 10,000னா 11,000 பீப்புள், சோல்ஜர்ஸ். அவங்க வித்தியாசமான வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ இவரும் நிறைய பேரை கூட்டிகிட்டு தான் போவார். இருந்தாலும் பாருங்க, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தாங்குவேன்னு சொல்லிட்டாருன்னா போதும், இவருக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ், ஃபுல் ஃபெய்த் இருக்கும் ஆண்டவர் மேலே. ரொம்ப தைரியமாக போய் ஈஸியாக முறியடிச்சிட்டு வந்துடுவார். ரொம்ப ஈஸி. அதாவது வெரி டிஃபிகல்ட்டாக எப்போ இருக்குன்னா, ஆண்டவரை தேடாமல் ஆண்டவர்கிட்ட விஷயங்களை சொல்லி ஜெபிக்காமல் போகிறவங்களுக்கு யுத்தமாக இருக்கும். யுத்தத்துக்கு மேலே உயிரே போகிற மாதிரி ஆகிடும். ஆனால் இவர் உயிரை தப்பிச்சு ஒவ்வொரு முறையும் பாருங்கள், எத்தனையோ பீப்புள் இப்படி நிற்பாங்க. இந்த கோலியாத் டைமில் கூட பார்த்தீங்கன்னா, கோலியாத் ஒரு ஆளாக தான் நிற்கிறான். ஆனால் அவனுக்கு பின்னாடி பிலிஸ்டீன்ஸு சோல்ஜர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருமே திடகாத்திரமாக உள்ளவங்க தான் அந்த பிலிஸ்டீன்ஸு. அப்போ இவன் ஒருத்தன் மாத்திரம்தான் ஒத்தை கொத்தவான்னு சொல்லி சொல்கிறான் தவிர்த்து அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அப்போ என்ன ஒரு வேளை தாவீது அந்த போரில் ஜெயிக்கலைன்னா, அந்த பெலிஸ்தியர் அந்த பிலிஸ்டீனை ஜெயிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த ஹோல் க்ரௌடு, ஹோல் 10,000 பேரோ 20,000 பேரோ இருப்பாங்கள்ல, அந்த பிலிஸ்டீன் சோல்ஜர்ஸு, அவங்க எல்லாருமே இஸ்ரவேலரை எல்லாருமே கொண்டுருவாங்க, இன்க்ளூடிங் கிங் சால், ராஜாவை கூட கொண்டுருவாங்க, ராஜாவோட மகனை கொண்டுருவாங்க. குடும்பம் ஒன்று கூட இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அப்போ அப்படி இருக்கிற ஒரு பயங்கரமான சூழ்நிலையில கூட தாவீது அங்கே கோலியாத்துக்கு முன்னாடி நின்றுட்டு என்ன சொல்கிறாரு, சின்ன பையன் 17-18 வயசு வாலிபன், அது அவன் திடகாத்திரமாக பெருசாக இருக்கிறான், அவனுக்கும் இவனுக்கும் எட்டாத ஒரு சைஸ் பார்த்தோன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு மாஸ் ஆஃப் ஃப்ளஷ், அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக வெறும் சதை தான் இருக்கும் போல் அப்படி இருக்கான். அவன் அந்த கோட் ஆஃப் அந்த ஆர்மர் போட்டிருக்கான், அவன் அந்த ஷீல்டு வச்சுருக்கான், தலைக்கு ஒரு ஹெல்மெட் போட்டிருக்கான், கை கால் எல்லாமே மறைவாக இருக்குது. எந்த இடம் ஓப்பனாக இருக்குன்னா அவனோட நெத்தி பகுதி தான், அதுதான் பொட்டுன்னு சொல்லுவாங்க. பொட்டில் அடிப்பட்டு அவுட்டுன்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி கரெக்டாக குறி வச்சு ஒரு 5 கல் எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு கல்லே அவுட்டு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல கர்த்தர் என்னை தாங்குகிறாருன்னு சொல்கிறது போல் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் அவனோட இருந்து அந்த யுத்தத்தில் ஜெயிக்கும்படிக்கு செய்கிறாரு. என்ன செய்கிறாரு, இவர் சொல்கிறாரு, நம்ம தாவீது சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நீ வர்ற, நான் எப்படி வரேன், சேனைகளின்
கர்த்தருடைய நாமத்தில் வர்றேன்னு சொல்கிறாரு. ஸோ அவரோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் அவருடைய ஃபெய்த் லெவல் பாருங்கள் ஆண்டவர் மேலே தான் இருக்குது. பற்றுதலாக இருந்து போகிறாரு. ஆண்டவர் ஒரு நொடி பொழுதில் அவன் முகங்குப்புற விழுகும்படிக்கே செய்கிறாரு. ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் இந்த இடத்துல நடந்திருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருப்பாருங்க. இம்பேக்ட் ஆஃப் த ஸ்டோன் அது வந்து வேகமாக அந்த கவுண்டில் வச்சு அடிக்கும் பொழுது நெத்தி பொட்டில் அவனை அதுக்குள்ளே அவன் புல்லட் போன மாதிரி அவன் கல் போயிடுச்சு. அவன் நெத்தி போட்டுக்குள்ளே போயிடுச்சு. போன உடனே அவன் வந்து பின்னோக்கி விழுகாம முன்னோக்கி விழுந்திருக்கான் பாரு. சாஷ்டாங்கமாக முன்னோக்கி விழுந்திருக்கான். அது வந்து இட்ஸ் சூப்பர் நேச்சுரல் ஃபால் பாருங்க. எல்லாரும் பின்னோக்கி தான் விழுவாங்க. அடிப்பட்டது கூட இப்படி தான் விழுவாங்க. ஆனால் இந்த கோலியாத் வந்து முன்னோக்கி நான் சரண்டர் ஆயிடுறேங்கிற மாதிரி முன்னோக்கி வந்து விழுகிறத பார்க்குறோம். அவனுடைய அந்த சோடு, அவனுடைய அந்த கத்தியிலேயே அவன் வந்து கொலை உண்ணப்படுறான். கர்த்தர் அவனுக்கு பெரிய வெற்றியை கொடுக்குறாரு அந்த இடத்துல. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சின்ன தாவீது வந்து ஒரு பெரிய கோலியாத்தை கொல்ல முடியும்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ரொம்ப சாதாரண மனுஷங்களாக இருப்போம். ஆனால் வந்து கர்த்தர் நம்மோட இருப்பார்னா நம்ம யுத்தங்களை கூட நம்ம ஓய பண்ணிடலாம். ஹல்லேலூயா. பெரிய யுத்தத்துக்கு வருவாங்க, எல்லா பக்கத்துலேருந்து சூழ்ந்து கொள்வாங்க. நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அந்த மாதிரி வந்துருவாங்க நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக. கர்த்தர் நம்மோட இருந்தாருன்னா போகிறோம், நமக்கு தான் வெற்றி. நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு சாதகமாக இருக்கும். அவங்களுக்கு அது மனமடிவாகவும் அவங்களுக்கு ஷேம்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்க தலையை குனிஞ்சிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் சத்துரு ஒரு வழியாக வருவான், 7 வழியாக ஓடி போவான்னு சொல்கிறது தான் உண்மை. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். ஆண்டவரை நம்ம எப்பொழுதும் தொழுது கொண்டு அவரோட கூட எப்போதும் ஐக்கியப்பட்டு பாட்டு பாடி ஸ்தோத்திரம் சொல்லி ஆராதனை செய்து அவரோடு ஐக்கியப்படும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் உன்னை தாங்கிக்குவேன், நீ எதுக்கு கவலைப்படுற, 10,000 பேர் வரட்டும் 20,000 பேர் வரட்டும், நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நம்ம பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். அந்த இடத்துல கர்த்தரே தைரியமாக நமக்குள்ள வாசம் செய்வார். அவர் வெளிப்பாடாவார். ஹல்லேலூயா. அவர் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஒரு ஸ்பிரிட் அது நமக்குள்ளே இருந்து வெளிப்பாடாகும் போது அவன் அதை பார்த்துட்டு துண்டை காணோம் துணியை காணோன்னு சொல்லி ஓடுற மாதிரி 7 வழியாக ஓடி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இன்னும் கிடைக்கலன்னு சொன்னால் கர்த்தர் அதை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. யுத்தம் தான். யுத்தத்தை பார்த்து நம்ம பயப்படுறவங்களா இருந்தால் இது நமக்கு சரி வராதுப்பா, ஆண்டவரை நீங்கள் எங்களை தாங்கினா போகிறோம், எங்களுக்கு யுத்தம் 10,000 பேர் 20 பேர் எங்களை சூழ்ந்து கொள்கிற மாதிரி உள்ள சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலையும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ராஜா எல்லாத்தையும் முறியடிக்க முடிஞ்சது, ஏன்னா நீங்கள் அவரோட இருந்தீங்க. அது மாதிரி நீங்கள் எங்களோட இருங்க ராஜா. எங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா அந்த போர் மாதிரி யுத்தம் மாதிரி எங்களோட சண்டை போடுறதுக்குன்னே வருவாங்க பாருங்க. அப்படி உள்ள ஆளுங்கள்லாம் ஆண்டவரை வரும் பொழுது நாங்கள் ஒரே வார்த்தையில் அவங்களுக்கு முறியடிக்கத்தக்கதா அவங்ககிட்ட சொல்லும் பொழுது அவங்க வந்த வேகத்தில் 7 வழியாக ஓடி போயிடுவாங்க. அந்த நிலைமை அவங்களுக்கு வரட்டும். யாரும் எங்களை குற்றப்படுத்த முடியாதபடி, யாரும் எங்களை நிந்திக்காதபடி, யாரும் எங்களை சோதனைக்குள்ள விழச் செய்ய முடியாதபடிக்கு, எந்த சாத்தானோட வல்லமையும் எங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாதபடி நீங்கள் சொல்கிறீங்க. அப்பா அவங்க கிட்ட அந்த எதிர்த்து வருகிறவனோட எந்த ஆயுதமும் அப்பா எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமாண்டவரே, அவங்க 1000 அலிகேஷன்ஸ் நமக்கு விரோதமாக வச்சுட்டு அப்பா கோர்ட் ஆர்டர்ஸோட கூட வரலாம் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அவனோட நாவை நீ குற்றப்படுத்துவ. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவன் முடங்கி போய் ஐயோ இந்த கேஸே க்ளோஸ் பண்ணிடலாம், இது அவங்களுக்கு உரியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வெற்றி சிறக்க செய்கிற தெய்வம் நீங்கள் எங்களோட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தோல்வியே இல்லைன்னு சொல்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலையும் எத்தனையோ கோர்ட் கேசஸ் இருக்குப்பா. எத்தனையோ பேர் இந்த மாதிரி சூழ்ந்து கொண்டு அப்பா இந்த வில்லேஜஸ்லாம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லி அடிதடின்னு சொல்லிட்டு அப்படியே கம்பெல்லாம் தூக்கிக்கிட்டு அடிக்க வந்துடுவாங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த கிராமமே வந்து ஒருத்தரை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஒருத்தர் மாத்திரம் ஆண்டவரே ஏசப்பா என்னை பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் போதும், நீங்கள் தாங்கி கொள்வீங்க. அது நிமித்தம் அந்த போர் மாதிரி வந்த அந்த மக்கள் பேசாமல் போயிடுவாங்க. ஆமாண்டவரே. அப்பா அந்த விபச்சார பெண்ணை கூட அப்பா ரெட் ஹேண்டடாக பிடிச்ச போது
அவளுக்கு யாருமே இல்லை, ஆனால் அவள் வந்து உங்களை தான் பிடிச்சா, உங்கள் காலை பற்றி கொண்டா, அது நிமித்தம் ஆண்டவரே அவள் காப்பாற்றப்பட்டா. கல்லை தூக்கிட்டாங்க, சுற்றி வர கல்லை எரிஞ்சு அவளை கொல்லணும்னு இருந்தாங்க, ஆனால் அது ஒன்றும் நடக்கலை ஆண்டவரே. உம்முடைய கிருபை நிமித்தம், அன்பின் நிமித்தம், உடைய இரக்கங்களின் நிமித்தம் அவள் காப்பாற்றப்பட்டா. இன்னைக்கு கூட ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எங்களை சூழ்ந்து கொடூரமானவங்க வந்தால் கூட நீங்கள் எங்களை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறீர். ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends and God bless you all. Amen.